வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை வேளையிலே திருப்பூர் மண்டல ஜூம் குழுவில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் பல்லடம் மன்றம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். 5 அளவு முறை. இயற்கையின் ஒரு அங்கம்தான் மனிதன். ஆனா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சிறப்புகளும் நுணுக்கமா உள்ளடக்கம் பெற்ற மனிதன் திரு உருவமாகவே திகழ்கிறான். இப்பேற்பட்ட மனிதன் ஏன் துன்பப்படுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கைக்கு மாறா நடக்கிறதாலேயே அவன் துன்பத்தை அனுபவிக்கிறான். சுவாமிஜி அவங்க இத ஆராய்ச்சி செய்து ஏன் மனிதன் துன்பப்படுறான் அப்படின்ட்டு ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு கொடுத்த பயிற்சி தான் மனவளக்கலை யோகா. இது ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி, இந்த மனவளக்கலை யோகா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. 5 அளவு முறை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்காங்க. இந்த 5 விஷயங்கள்ல ஒரு மனிதன் ஏன் துன்பப்படுறான் அப்படின்னு கவனிச்சு அதை எப்படி அளவோடவும் முறையோடவும் பயன்படுத்தி பழகணும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி நம்ம இந்த பயிற்சியை கொடுத்திருக்காங்க. இது ஒரு உடற்பயிற்சி மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுதோ, தியான பயிற்சி மாதிரி, காயகல்ப மாதிரி இதையும் ஒரு பயிற்சியா நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய பிறவியின் நோக்கமாகிய இறை உணர்வு உணர்வதற்கும் கூட இந்த பயிற்சி நம்மளுக்கு பயனாக அமையும். இந்த 5 விஷயங்களை பத்தி சுவாமிஜி அவங்க கர்ம யோகத்துல 10 நெறிகள்ல இத பத்தி ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாங்க. அதே போல காயகல்ப பயிற்சியிலையும் இந்த 5 அளவு முறை எப்படி அளவோடு முறையோடு இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 5 விஷயங்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இவ்வைந்துல நம்ம எப்படி முறையோடும் அளவோடும் அனுபவித்தா துன்பம் வராதுங்கிறத பார்ப்போம். அளவு என்பது ஒரு விஷயத்தை அதிகமாகவோ குறைவாகவோ அனுபவித்தலாகும். முறை என்பது இயற்கைக்கு முரண்பாடாக அனுபவித்தலாகும். இப்போ இந்த இத சுவாமிஜி அவங்க ஒரு பாடல்ல சொல்றாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாகும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இப்ப முதல்ல இந்த 5 விஷயங்கள்ல நாம அளவுக்கு மீறி போனா என்ன நடக்கும், அதே குறைவா நம்ம இந்த விஷயங்களை எடுத்துக்கும் போது என்ன நடக்கும், முறையோட இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது என்னென்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு பத்தி பார்க்க போறோம். அளவுக்கு அதிகமா உணவு எடுத்துக்கும் போது என்ன நடக்குது? அளவுக்கு அதிகமா உணவை நம்ம உட்கொள்ளும் போது செரிமானம் நன்கு நடைபெறாது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது அடிக்கடி புளித்த ஏப்பம் வருது, அதிகமா உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த எக்ஸஸா இருக்கிற உணவு என்ன ஆகுது, ஜீரணமாகாம போயிடுது. அப்புறம் அடிக்கடி உணவு எடுத்துக்கிறதுனால நமக்கு தெரியாம நம்ம இந்த கொழுப்புகள் எல்லாம் போய் நம்மளுடைய முட்டுகள்ல, வயிற்று பகுதியில அதிகமா சேர்ந்து அதனால பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ நம்ம திடீர்னு அடிக்கடி சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம என்ன ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சாதம் சமைச்சிட்டு இருக்கிறோம். அதை நம்ம சமைக்க சமைக்க அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து வெந்த சாதத்திலேயே உள்ள போடுவோமா? போட முடியாது இல்லைங்களா? அது ப்ரொசீஜரே கிடையாது. அது மாதிரி நம்ம வயித்துல எப்ப பார்த்தாலும் செரிமானம் ஆகறதுக்கு முன்னாடியே உணவை உள்ள போட போட தேவையில்லாத கொழுப்புகள் ஃபார்ம் ஆகி அது கடைசியா கேன்சர் வரைக்கும் கூட அந்த கொண்டு போய் அது விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். குப்பையில போட வேண்டிய சாப்பாட்டை எல்லாம் நம்ம தொப்பைக்குள்ள போட்டுக்கிறோம். அதுவும் முக்கியமா பெண்கள் மிச்சம் மீதி ஆகிறது எல்லாம் அதிகமா உட்கொள்றாங்க. இதனால பெண்களுக்கு தான் அதிகமான நோய், இந்த மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள் இது எல்லாமே வருது. சாதாரண உணவை அதிகமா எடுத்துக்கும் போது இவ்ளோ பிரச்சனை வருதுங்கிறது நம்மளுக்கே தெரியாம போயிடுது.
அதே மாதிரி அதிகமா உட்கொள்ளும் இந்த சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் கூட நிறைய வருது. இப்ப இந்த சுகர்ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி லிமிட்டா உணவை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அதிகமா உணவு எடுத்துக்கிறதுனால இவ்ளோ பிரச்சனைகள். இதே உணவே எடுத்துக்காம இருக்கும்போது என்ன ஆகுது? நம்ம உடல்ல வயிற்று பகுதியில இந்த HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கு. அது அதிகமா சுரந்துச்சுன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது. அப்புறம் உடல் ரொம்ப வீக்னஸ் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது, ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. என்னன்னா உணவு தான் வந்து உடலாவே வந்திருக்கு. நம்ம ஒரு குழந்தையா பிறக்கும்போது ஒரு 3 வயது இருந்த நாம உணவின் மூலியமா தான் இவ்ளோ உடல்ல இப்ப 50 கிலோவா 60 கிலோவா நம்ம வந்திருக்கோம். இந்த உணவை நம்ம அலட்சியப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வருது. என்னய்யா இது, அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிடாம இருந்தாலும் தப்பு. அப்ப என்னதான் செய்யறது? முறையோட அளவோட உணவை எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் தரையில சம்மணமிட்டு தான் உணவை சாப்பிடணும். வாயை மூடி நல்லா மென்று கூழாக்கி சாப்பிடணும். அது கூட சொல்லுவாங்க, நீரை பருகணும், நீரை வந்து பருகணும், உணவை வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாது, கவனம் முழுவதும் சாப்பாட்டுல இருக்கணும். முக்கியமான விஷயம், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். ஒரு பருக்கு கூட பசி இல்லாம நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்கிற, இப்ப நம்ம இந்த தற்சோதனையில பண்றோம் பாருங்க சங்கல்பம், அது மாதிரி நம்ம ஒரு பருக்க கூட நான் எடுத்துக்க மாட்டேன், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். அப்புறம் சத்தான சுத்தமான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா ஒருவேளையாவது இயற்கை உணவு, சமைக்காத உணவு, அதுதான் இயற்கை உணவுன்னு சொல்றாங்க. அந்த உணவை ஒருவேளையாவது நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் வந்து இயற்கைக்கு முரண்பாடா இல்லாம இயற்கையோடு ஒத்து நம்ம உடல் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதனால நம்மளுக்கு தியானம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இப்படி நம்ம உணவை அளவோடும் முறையோடும் எடுத்துக்கும் போது நம்ம உடல் நலமா இருக்கும். இதுதான் சுவாமிஜி உணவுல பத்தி ஒரு பாடல் கூட சொல்லியிருக்காங்க. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் மூங்கும், வேலை முடிந்திட்ட பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம், மாலையிலே காய்கறிகள் கோதுமை மா கொண்டு தயாரிக்கும் உணவும் போதும், பாலை தனியாக காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம், டீ காப்பி தேவையில்லை அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்ப உணவு பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது உறக்கம். இப்ப அளவுக்கு மீறி நம்ம உறங்கும் போது என்ன நடக்குது, உறக்கம் கம்மியாகும் போது என்ன நடக்குது, முறையோடு இருக்கும் பொழுது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அளவுக்கு மீறி நம்ம உறங்கும் பொழுது உடல் உள்ள கழிவு பொருட்கள் வெளியேறாம நரம்பு மண்டலம் அணுத்திரல்கள் பாதிக்கப்படுது. இந்த நேரத்துலதான் நம்ம உறங்கணும் அப்படிங்கிற ஒரு சார்ட்டே இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம அதிகமா உறங்கும் பொழுது எந்த உறுப்புகளுமே வேலை செய்யாம மூளை மந்தமாயிடுது, உடல் எடை அதிகரிக்கிறது. இது போல பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுறோம். அதே மாதிரி தூக்கமே இல்லாம இருக்கும் பொழுது உடல் களைத்து போகுது, நாள் முழுவதும் சோர்வா நம்ம இருக்கிறோம், நம்முடைய அன்றாட வேலைகள் கெட்டு போகுது. ஒரு நாள் உறக்கமின்மையால என்ன ஆகுதுன்னா அந்த டயர்ட்னஸ் 6 நாட்களுக்கு அந்த சோம்பல் நீடிக்குது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல செல்போன், டிவி இதையெல்லாம் பார்த்து இரவு ரொம்ப லேட் நைட்ல தூங்குறதுனால, காலையில லேட்டா எந்திரிக்கிறதுனால இந்த ஃபுட் ப்ரொசீஜர், நம்ம காலையில 8 மணிக்கு சாப்பிடணும், மதியம் அது எல்லாமே மாறிக்குது. எந்திரிக்கிறதே 8 மணிக்கு, அதுக்கப்புறம் அது எப்படி 10 மணிக்கு சாப்பிடுறது, மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிடுறது, இப்படி நம்ம காலையில லேட்டா எந்திரிக்கிறதுனால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நிறைய பாதிக்கிறது. அதே மாதிரி இரவு நைட்டு நம்ம லேட்டாய் தூங்குறதுனால அந்த 11 மணிக்கு அந்த இருட்டுல நம்ம தூங்கும் பொழுது மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம மூளை செல்கள் நல்லா இயங்கி நம்ம புத்துணர்ச்சியோட அடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்குது. நம்ம தூங்குறதே 12 மணிக்கு மேலங்கிறதுனால அந்த சுரப்பி சுரக்கிறதே கிடையாது. இந்த சுரப்பி சுரந்துச்சுன்னா நம்ம கேன்சர் கூட நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத மருத்துவ ரீதியா சொல்றாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, 4 மணிக்கு நம்ம எழுந்தோம்னா ஞானி, 5 மணிக்கு எழுந்தா அறிஞன், 6 மணிக்கு எழுந்தா மனிதன், 7 மணிக்கு எழுந்தா எருமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்திரிக்கிறது பார்த்தா இப்ப கொரோனா பீரியட்ல பார்த்தா எல்லாருமே 8 மணி தான் எந்திரிக்கிறாங்க, 8, 8:30 அப்படிதான் எந்திரிக்கிறாங்க. அந்த முறையை நம்ம எப்படி முறையோடு வச்சுக்கணும்? இரவு 9 to 10 மணிக்குள்ள நிச்சயமா கட்டாயமா உறங்க போயிடணும். காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கும் போது நம்ம அந்த ஓசோன் படலத்துல நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்கிறதுனால நம்மளுக்கு உடல்ல வந்து எந்த நோயும் வராது.
உறங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாக டிவி செல்போன் பார்க்க கூடாது. இப்ப பிறந்த குழந்தைனா 18 மணி நேரம் 20 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். இப்ப நம்ம நார்மலா இருக்கிற குழந்தைங்க 9 வயதுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா 12 மணி நேரம் உறங்கணும். நடுத்தர வயதுல இருக்கிறவங்க 8 to 10 மணி நேரம், பெரியவர்கள் 8 மணி நேரம் கண்டிப்பா உறங்கணும். முதியவர்கள் பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் கண்டிப்பா உறங்கணும். இதுல நம்ம மாத்தி இருக்கும் பொழுது நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும். நம்ம காலையில கரெக்டா நைட்டு கரெக்டா தூங்கும் போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்குது. காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்போம், உடல் வலியோடு படுப்போம். இரவு முழுவதும் உறங்குவதால உடல் தன்னைத்தானே பழுது பார்த்து புதுப்பிச்சுக்குது. பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. இப்போ அப்புறம் நைட்டு நம்ம கண்டிப்பா கட்டாயமா உறங்க போகும்போது சாந்தி தவம் செஞ்சுட்டு படுக்கும் பொழுது நம்மளுக்கு மன அமைதி எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்குது. அடுத்ததாக நம்ம உறக்கம், உழைப்பு பத்தி பார்க்கலாம். உழைப்பு நம்மளுக்கு அளவோடு முறையோடு நம்ம இருக்கணும். அதிகமா உழைக்கும் பொழுது நம்மளுக்கு நோய் ஏற்படுது. அதே போல உழைப்பின்மை என்ன பண்ணுது, சோம்பலை வளர்க்குது. உடல்ல இருக்கின்ற செயல்திறனை குறைத்து இரத்த ஓட்டத்தை மந்தமாக வச்சிருக்குது. அதே சமயம் உடல் நிறைக்கின்ற ரசாயன மாற்றங்களால ஏற்படும் போது கழிவு பொருட்கள் முழுமையா வெளியேறாம உடலிலேயே தங்கி அது தேவையில்லாத நோயை உண்டாக்குது. இதனால உழைப்பும் நம்ம அளவு முறையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்தது உடல் உறவு. மெய், வாய், கண், காது, மூக்கு என்ற ஐம்புலன்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு அளவு முறை வேண்டும். எந்த புலன்களை நம்ம அதிகமா பயன்படுத்துறோமோ அதன் மூலமா இன்பத்தை நாம அனுபவிக்கிறோம். அதன் விளைவாக அந்த புலன் பழுதடைந்து அதன் காரணமாக துன்பத்தையே நம்ம அனுபவிக்க நேர்றோம். அதனால புலன் இன்பத்தை விளைவறிந்து அளவோடும் முறையோடு நம்ம அனுபவிக்க வேண்டும். பாலுணர்வு என்பது அலட்சியப்படுத்தாமலும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இயற்கையான கழிவு போல மலம் ஜலம் கழிவு போல விந்துநாதமும் ஒரு கழிவுதான். அது இயற்கையான வேகம் வரும்போது காலத்தால நீக்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அதைய திருமண பந்தத்தின் மூலமாகத்தான் முறையோடு காத்துக்கொள்ள வேண்டும். இததான் சுவாமிஜி அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்மளுக்கு காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயிற்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. 15 வயதிற்கு மேல இருக்கிற குழந்தைங்க இதை கத்துட்டு வித்து சக்தியினுடைய பெருமையையும் மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதை திருமணத்திற்கு அப்புறம் அந்த வித்து சக்தியை அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும்னா கருவிலே திருவுடைய குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அதுக்கு கட்டாயம் ஆனா காயக்கல்ப பயிற்சியை நம்ம எடுத்துக்க குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இப்ப பார்த்தோம்னா எண்ணம். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதே நம்ம எண்ணம் தான். எச்செயலும் மூலம் அது எண்ணத்தால் தான் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பிரபஞ்சத்துல நடக்குதுன்னா அது ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தினாலதான் நடக்குது. ஒரு நல்ல எண்ணம் மக்கள் நினைக்கும் பொழுது அது நல்லதாகவே பிரபஞ்சத்துல பதிஞ்சு நல்லதாகவே அது ரிசல்ட் கொடுக்குது. இதே தீய எண்ணம் இருக்கும் பொழுது தீய எண்ணம் பிரபஞ்சத்துல பதியும் பொழுது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் தான் இந்த கொரோனா. இதனால தீய பதிவுகளே நம்மளுக்கு நடக்குது. இப்ப நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்கள் கூட நம்ம எப்படி முறையோட இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம மனம் சார்ந்து நம்ம அதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா எண்ணம் அப்படிங்கறது நம்ம அறிவின் மூலியமா தான் அதை அளவோடும் முறையோடும் நிச்சயமா கொண்டு வர முடியும். அதற்கு சுவாமிஜி அவங்க கொடுத்த பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி. அதுல முக்கியமா எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சி மூலமா நம்ம எப்படி எண்ணத்தை அளவோடும் முறையோடும் எப்படி ஒரு எண்ணத்தினாலேயே எண்ணத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி கொடுத்த முக்கியமான பயிற்சிகளை ஒன்று இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இந்த பயிற்சி நம்ம இரவு வேளையில அப்படிங்கிறது இரவு வேளையில மட்டும் நம்ம செய்யறது இல்ல. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம எண்ணத்தை எப்படி ஆராய்ஞ்சு நம்ம பழகுறோமோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சுவாமிஜி தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இந்த விஷயங்கள் 5லயும் அளவோடும் முறையோடும் இருக்கிறோமோ அதே போல நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எப்படி நீரில குளிப்பது அவசியம்தான், ஆனா அதுக்காக நீர்லயே போய் மூழ்கி விடாம நம்ம காத்து கொள்ள வேண்டும். நெருப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்தான், அதுக்காக நெருப்புல நம்ம மூழ்கி விடாம நம்மள காத்து கொள்றது ரொம்ப அவசியம். இந்த 5ல நம்ம
அலட்சியம் செய்தல் கூடாது, அடியோட தடைப்படுத்தலும் கூடாது, மிகவும் குறைத்து விடவும் கூடாது, மிகுதியாகவும் கொள்ளக்கூடாது, முரண்பாடாகவும் அனுபவிக்கவும் கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பு நிலையோடு நாம இந்த 5 விஷயங்களையும் செயல் புரிய வேண்டும். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய பிறவியின் நோக்கமான இறைநிலை உணர்வு பெறதுக்கு நிச்சயமா இந்த 5 நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள் கூறிய ஒரு தெய்வீக சிந்தனை, 5 அளவு முறை, அதை மிக சிறப்பாக, அதாவது அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், நீங்க எவ்வளவு ஆன்மீக யோக பயிற்சிகளில் ஈடுபட்டாலும் இந்த 5 அளவு முறையை கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களால் முழு பயனை ஆன்மீகத்தில் எட்ட முடியாது. இன்னும் குறிப்பாக அத்தனை பலன்களும் வீணாக கூட போகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த குறுகிய காலத்திலே அனைத்தையும் மிக சிறப்பாக எடுத்து கூறிய பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து துணை பேராசிரியர் சக்தி பிரியா அம்மா அவர்கள் மனவளக்கலையினுடைய அவசியம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவாக இருந்து எங்களை வழிநடத்தும் திருப்பூர் மண்டலத்தில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், பல்லட ஆசிரியர் அனைவருக்கும், ஜூம் இணையதளத்தில் இணைந்துள்ள இறை உள்ளங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். மனவளக்கலையின் அவசியம். ஏன் மனவளக்கலை அவசியம் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கலாங்க. மனிதனெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்பமா மகிழ்ச்சியா வாழணும்னு தான் விரும்புறாங்க. எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட இப்போ மனிதன் துன்பத்துலதான் இருக்கிறாங்க. அதுல எல்லளவு சந்தேகம் இல்லைங்க அன்பர்களே. நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேணும். ஆயக்கலைகள் 64 கற்றாலும் மனவளக்கலைன்னு ஒரு கலையை கத்துக்கலைன்னா மனிதன் முழுமையை அடைய முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனவளக்கலை மிக மிக அவசியம். மகரிஷி சொல்லுவாங்க, மனதை இதமாக வைத்துக் கொள்வன் தான் மனிதன் அப்படின்னு. இப்ப பயிற்சி எடுக்காதவங்க கிட்ட போய் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம பயிற்சி எடுத்த அன்பர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பயிற்சி மிக மிக முக்கியம். இப்போ மனவளக்கலையை பத்தி எப்படி உருவாச்சுன்னு நம்ம மகரிஷி உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க. உலக சமுதாய சூழ்நிலையை விரிந்த கண்ணோட்டத்தோட மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை உருவாக்குறதுக்கு அதனை தடுத்து கொண்டிருக்கும் கற்பனை புகைகளையும் துன்பங்கள் சிக்கல்கள் இவற்றை குறைப்பதற்காகத்தான் திட்டமிட்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த நிறுவனம், உலக சமுதாய சேவா சங்கம். அதனோட செயல் வழியா வந்ததுதான் நம்ம மனவளக்கலை. இப்ப மனவளக்கலைங்கிறது பாத்தீங்கன்னா அதுல உடலை உறுதி செய்யறதுக்கு, மனசை வளப்படுத்துறதுக்கு, உயிரை வளப்படுத்துறதுக்கு நமக்கு பயிற்சிகள் கொடுக்கறாங்க. இப்ப நமக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சி எடுத்துட்டோம்னா நோய் இல்லாம வாழலாம். வந்த நோயே போக்கிக்கொள்ளலாம். ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா ஆஸ்பத்திரி வேலையே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மருத்துவமனையே குறைஞ்சிரும். இப்போ தனி மனித அமைதியா இருந்தாத்தான் உலகம் அமைதியா இருக்கும். இதுதான் மகரிஷியோட கனவு. இப்போ ஒவ்வொருத்தரும் உடலுக்கான பயிற்சி எடுத்துக்கணுங்க. இந்த உடல் பயிற்சி எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, சுவர் இருந்தாத்தான் சித்திரம் வரைய முடியும். இந்த உடல் நல்லா இருந்தாத்தான் நம்ம நோக்கத்தை அடைஞ்சு வினைப்பதிவுகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையா வாழ முடியும். அப்போ அதுக்கு நம்ம உடல் மிக மிக அவசியம். நம்ம இருக்க மட்டும் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம யாரையும் சிரமப்படுத்தாம, மகரிஷியும் கூட சொல்லுவாரு, நான் இருக்க மட்டும் என்னை யாரும் பிடிக்காம இருக்கணும், அந்த அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க மட்டும் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கணும். இப்ப மனதுக்கு பாத்தீங்கன்னா தியான பயிற்சி. ஏன் தியான பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா,
மனசு எல்லாத்துக்குமே விளை நிலம். ஒரு விதையை போடுறீங்க, நல்ல விதையா இருந்தா தான் அது விருட்சமா வரும். இதே வந்து விதை சரியில்லைன்னா ஒண்ணுமே வர. எல்லாமே மனசுலதான் வருதுங்க. எண்ணம், சொல், செயல். இப்ப இந்த 3 செயலுமே இந்த மனதுலதான் வருது. இந்த 3ஐயுமே சரி பண்றதுக்கு மனசை நல்லா திடமா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பயிற்சி தான் நம்ம தியான பயிற்சி. மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா, மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியிலோ, மனமதை தாழ்த்திடா மயக்கத்தில் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மாற்றில்லா இன்பமே தேடுவீர் என்ற ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உடலும் மனசும் பாத்தீங்கன்னா நாணயத்துல 2 பக்கம் மாதிரி, ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு வேலை செய்யாது. அந்த மாதிரி மனசு வந்து ரொம்ப ஒவ்வொரு செயலும் வந்து மனசுல இருந்துதான் பிறக்குது. அதை வந்து சரியா முறையா செஞ்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ வந்து மன வந்து அலைச்சல் எப்பவுமே அதிகமாயிட்டே தான் இருக்கும். இப்ப தியானம் எல்லாம் நம்ம செஞ்சு கத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, மன அலைச்சல் கம்மியாகி மனசுக்கு வந்து ஒரு ஒரு செயலை செய்யணும்னா ஒருமையோட, கூர்மையோட, நுட்பத்தோட, தெளிவோட செய்யறது தான் இந்த பயிற்சி. மனதை வந்து அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இப்ப நம்ம வந்து அறியத்தான் செய்யணும். அடக்க பார்த்தோம்னா என்னைக்குமே மனசு வந்து அடங்காது. அலை என்னைக்காவது நிக்குங்களா? நிக்கவே நிக்காது. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து மனசை வந்து நல்லா ஆராய்ந்து நம்ம தியானம் எல்லாம் செய்யும்போது மன அலைச்சூழல் கம்மியாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா உயிருக்கான பயிற்சி. உயிருக்கான பயிற்சி பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த பயிற்சியிலுமே இல்லாத சிறப்பு பாத்தீங்கன்னா நம்ம மகரிஷி வடிவமைச்சு கொடுத்த இந்த காயகல்ப பயிற்சி. 14 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைகள் அனைவரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா மனவளக்கலையே உச்சகட்ட பயிற்சி. உடலும் உயிர் இருக்கிற அத்தனை பேரும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மட்டுமல்ல எல்லாருமே நல்லா வளமா வாழ முடியும். இப்போ உடலை உறுதி செய்யறதுக்கான பயிற்சி காயகல்ப பயிற்சி. சின்ன வயசுக்காரரை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க திருமணம் எல்லாம் ஆகும்போது கருவிலேயே திருவுடைய குழந்தைகளா அவங்கெல்லாம் வருவாங்க. அப்ப வரும்போது ஒழுக்க வழக்கத்தோட அந்த குழந்தைகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி மகரிஷி சொல்றாங்க. அப்போ இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. காய்கள் பயிற்சி சின்ன வயசுக்கார எடுக்கும்போது என்ன ஆகும்னா, சிந்தனை திறன் அதிகரிக்கும், மூளை செல்கள் எல்லாம் சுறுப்படையும், நினைவாற்றல் அதிகரிக்கும். நான் செலுத்துவாங்க. நிறைய பக்கம் ஸ்கூல்ல கொடுக்கும்போது அதுதான் சொல்லுவாங்க. ரிசல்ட்டே வந்து இப்ப வந்து பையன் நல்லா படிக்கிறானுங்க, நல்லா மார்க் வாங்குறானுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நல்ல ஜீவகாந்த திணிவெல்லாம் பெறும். இப்ப நம்ம ஜீவகாந்த பயிற்சி நல்ல திணிவா இருக்கிறதுக்கு வந்து மகரிஷி வந்து கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செயல் விளைவு தத்துவம். ஒரு செயலை நம்ம செய்யறோம், தெரியாம செய்யறோம் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம பாட்டுக்கு விட்டுறோம். ஆனா அதுக்கான விளைவு கண்டிப்பா வரும். அது வந்த பின்ன நம்ம புலம்புவோம், ஐயோ நான் யாருக்கு எதுவுமே செய்யலையே, எனக்கு இப்படி வந்திருக்குதே அப்படின்னு. ஆனா இறைவனுக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் செயல் விளைவு கண்டிப்பா வரும். ஒரு கை தட்டுறோம், அதுல ஓசை வருது. அதே மாதிரி ஒரு செயலை செய்யணும்னா கண்டிப்பா வந்து அதுக்கு விளைவு வந்தேதான் தீரும் அப்படின்னு மகரிஷியா சொல்றாங்க. இப்ப நம்ம மனவளக்கலையில பாத்தீங்கன்னா 4 அங்கங்கள் இருக்குது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. இப்ப இது அகத்தவம்னா உங்களுக்கு தவம் செய்யற முறைகள். அகத்தை வந்து நல்லா தவம் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு மனசை அமைதிப்படுத்துறது அகத்தவம். அகத்தாய்வுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அகத்தாய்வு கண்டிப்பா செய்யணும். தவம் இல்லாத அகத்தாய்வும், தச்சோதனை இல்லாத தவம் இல்லாத தச்சோதனையும் தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லியும் அகத்தாய்வு செஞ்சு நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம் இதையெல்லாம் திருத்திக்கணும். நல்ல சங்கல்பம் போட்டு துரியத்துல அதையே மாத்திக்கணும். இப்ப தினமும் சமைக்கும் போது என்ன பண்றோம், டெய்லி சமைக்கிறத வந்து சாயந்தரம் ஆனா அதையெல்லாம் கழுவி வச்சு நீட் பண்ணிட்டு படுக்கிறோம். அதே மாதிரி டெய்லி நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு பாட்டில்ல அழுக்கு தண்ணி இருக்குதோ அதை
நல்ல தண்ணி ஊத்தும் போது புனிதமடையுதோ அதே மாதிரி நம்மளும் தினமும் சங்கல்பம் சொல்லி நம்மளை நல்ல எண்ணம் சொல் செயலால தூய்மை செஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா குணநலப்பேறு. கிடைக்கக்கூடிய பேர் நம்ம குணநலப்பேர் ஆகும். மனசுல இந்த 3 வேலை நடந்துட்டே இருக்குது. அதை நம்ம தூய்மை செஞ்சுட்டே இருக்கணும். நெறிப்படுத்துறதுக்கு தான் இந்த குணநலப்பேர். இந்த அகத்தாய்வு செஞ்சாலே குணநலப்பேர் கிடைச்சிருங்க. அடுத்தது முழுமை பேரு. உடலுக்கு உடல் பயிற்சி செஞ்சாச்சுங்க. வினைப்பதிவாம் தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லி உடலை உறுதி செஞ்சுட்டோம். மன வேகத்தை கம்மி பண்ணிட்டோம். புலன்கள் இன்பத்தை குறைச்சிட்டோம். இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகும்னா நமக்கு முழுமை பேரு வந்துரும். முழுமை பேரு கிடைச்சிருச்சுன்னா என்ன, மனிதன் முழுமை அடைகிறான் அப்படின்னு இறைநிலைய உணர்ந்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த முறையில இந்த மனித பிறவி கிடைக்கக்கூடிய பிறவி. இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம மாத்திர செய்யாம மகரிஷி சொன்ன இந்த பயிற்சி எடுத்த அன்பர்கள் அனைவரும் குருக்கு அணிக்கையா எல்லார்த்தையும் சேர்த்து விட்டு மகரிஷி கண்ட உலக சமாதானத்தை செய்யலாங்க. இப்போ ஒரு கவி இருக்குதுங்க, மனித மாண்பு. மனித உயர் பிறவிதரின் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனிடம் ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினை கடமை மனிதனை மாற்றி அரசியல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பறைத்துரைத்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழ மனவளக்கலையினை பரப்பி நலம் காண்போம். அதே மாதிரி நம்மளும் இந்த மனவளக்கலையை உலகம் முழுவதும் பரப்பி ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி மகிழ்ச்சியுமாக வாழ்ந்து அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நிறைவாக வாழ வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் மண்டலம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனவளக்கலையினுடைய அவசியத்தை, அதனுடைய மேன்மையை 10 நிமிடங்களில் வியப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு 10 நிமிடங்களில் இவ்வளவு சிறப்பாக ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் துணை பேராசிரியர் சக்தி பிரியாம் அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து ஆசை சீரமைத்தல் என்கின்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் அமுதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருப்பூர் மண்டலம் ஜூமில் இணைந்துள்ள அனைத்து இருபால் பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அகத்தாய்வு பயிற்சியிலே வரக்கூடிய ஆசை சீரமைப்பு பற்றி இன்றைய சிந்தனை. ஆசை அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆசை என்பது உயிரோட எழுச்சி நிலைதான். உயிர் இயங்கினால்தான் உணர்ச்சிகள் எழும். உணர்ச்சிகள் எழுந்தால்தான் தேவைகள் எழும். தேவைகளின் வெளிப்பாடுதான் ஆசை என்ற மனமலர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஆசையினோட வேறு பெயர்கள் விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல்னு சொல்லலாம். ஆசை எழுறதுக்கு என்ன காரணம்னா வாழ்க வளமுடன். அமுதாமா வாய்ஸ் வரல. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? இப்ப கிளியரா இருக்குங்கம்மா, பேசுங்க. ஆசைய பொதுவா 3 வகைக்குள்ள அடக்கிடலாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு சொல்லி 3 வகைக்குள்ள. துன்பங்கள் தோன்றுவதற்கு ஆசைகளே காரணம். புத்தர் சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மண்ணாசைய பத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்றதுக்கு ஓரளவுக்கு நிலமும் வீடும் தேவை. நம்ம மண் மேலதான் நின்று அமர்ந்து நடந்து படுத்து வாழ்க்கையை நடத்துறோம். நம்ம இப்ப மண்ணாசை கொண்டுட்டு நம்ம நிறைய நிலம் வாங்கி போடுறோம்.
நிலம் வாங்கி போட்டுட்டு அதை வந்து பராமரிக்க முடியாம, அது சரியான வழியில செஞ்சுக்க முடியாம, நிலத்தை வச்சுக்க முடியாம நம்ம வந்துட்டு திண்டாடுறோம், லோன் வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு நம்ம நிலத்தை வச்சுட்டு மீதி இருக்கிற நிலத்தை வந்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏதாவது நம்மளுடைய தர்ம சிந்தனைக்கு வச்சுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இது வந்து மண்ணாசை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து பெண்ணாசை. பெண்ணாசைங்கிறது வந்து இருப்பாளருக்கும் பொதுவான ஆசைதான் பெண்ணாசைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெண் கணவனா இருந்துச்சுன்னா கணவனாகவும் தந்தையாகவும் மகனாகவும் இருக்கிறாங்க. பெண் வந்துட்டு ஆண் துணை இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பெண்ணாசைக்கு வந்துட்டு சொல்லுவாங்க, ராமாயணத்தை வந்து எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. அடுத்தது பொன்னாசை. பொன்னின் பிரதிநிதியாக விளங்கும் பல பொருட்களை வந்து உபயோகித்துதான் வாழ்றோம். பணம், காசு போன்றவற்றை உபயோகித்துதான் வாழ்றோம். மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்காரு, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதியுடனே பயன் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஞானக்களஞ்சியத்துல சொல்லியிருக்காரு சாமிஜி. ஆசை வந்து அடியோடு ஒழிக்கவும் கூடாது, அழிக்கவும் முடியாது. உயிர் இயங்குது அப்படின்றதுக்கு சான்று ஆசைதான். ஆசையை அடியோடு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கூறினாங்க. அவங்களோட கருத்துல வந்து தெளிவா நம்ம வந்துட்டு எதை சரியா விளங்கிக்கணுமோ அதை சரியா விளங்கிக்கணும். அவங்க வந்து ஒழிக்க சொன்ன ஆசை வந்துட்டு முரணான ஆசை, தீய ஆசை, தீய விளைவினை தரக்கூடிய ஆசை, ஒழுக்க குறைவான ஆசை போன்றவற்றை வந்துட்டு விளக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமந்திரத்துல கூட சொல்லியிருக்கிறாங்க, ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே. எனவே நம்மில் எழும் ஆசைகளை வந்துட்டு ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து நமக்கும் சமுதாயத்துக்கும் நன்மையும் நலமும் அளிக்கும் ஆசைகளை வந்து நிறைவேற்றி வளமான வாழ்வை வந்துட்டு பெறணும். ஆசைகளை வந்துட்டு ஒழுங்குபடுத்துறது தான் ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்துட்டு நம்ம மகரிஷியோட கவி ஒண்ணு பார்த்துடலாங்க. இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை ஊகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைந்தியில் அப்படின்னு சொல்லி ஞானமும் வாழ்வும்ல சொல்லியிருக்காரு சுவாமிஜி. பிறவி பெருங்கடல் நீந்துதல் அறிவில முழுமை பேறு அடைதலும் லட்சியத்தை அடையறதுக்கும் ஒரு ஆசைதான். இப்பிறவியில வந்து முழுமையா வாழ்ந்துதான் வந்துட்டு முழுமை பேரை அடைய முடியும். நம்ம உண்ணாம உடுத்தாம பல பொருட்களை வந்துட்டு உபயோகம் கொள்ளாம நம்மளால வாழ முடியாது. தேவையின் காரணமாக ஆசை எழுறது இயல்புதான். வாழ்க்கையில வந்துட்டு உயர்வடைய திட்டமிடுதல் என்பது ஒரு ஆசைதான். அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பிறருக்கு துன்பம் தராத வகையில் இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். முடிவாக வாழ்வின் நோக்கமான இறைநிலையை உணர்தல் என்பதும் கூட ஆசைதான். அந்த ஆசையை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அளவோடு முறையோடு வச்சுக்கொள்ளணும்ன்றதுக்கு தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களோடும் மக்களோடும் தேவைக்கேற்ப அளவு முறை அறிஞ்சு தொடர்பு கொள்ளும் போதுதான் உறவுல துறவாகும். இதை வந்துட்டு நம்மளுடைய நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு தத்துவத்துல சொல்றாங்க. உலக வாழ்வுல வந்துட்டு பொருள் மேல, புகழ் மேல, செல்வாக்கு மேல, புலனின்பம் என்ற நான்குல வந்து பற்று ஏற்படுவது இயல்பு. இதை வந்துட்டு கடமை உணர்வோடவும் அளவு முறை அறிந்தோ விழிப்போடும் இந்த பற்றுக்களை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இது வந்து பிறவி பயனை வந்துட்டு எய்தறக்கு அவசியமாகும். இப்ப வந்துட்டு பேராசைக்கு ஒரு கதை சொல்றேங்க. ஒரு விவசாயி கிட்ட ஒரு வாத்து ஒண்ணு இருந்துதாமா. அந்த வாத்து வந்துட்டு டெய்லியும் ஒரு தங்க முட்டை போட்டுட்டே இருக்குமாமா. விவசாயி அதை வச்சு ஓரளவுக்கு வீடு நிலம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டாராமா. வாங்கிட்டு அவருக்கு வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இந்த வாத்தை வந்து வெட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வாத்தை ஒரு நாள் வெட்டிட்டாரு. வெட்டவும் அந்த வாத்துல வந்துட்டு அதுல வந்து முட்டையே இல்லையாமா. அவர் நினைச்சாராமா, நம்ம அந்த வாத்தை வச்சிருந்து டெய்லியும் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு முட்டையா தந்து நம்மளை வாழ்வை காப்பாத்தி இருக்கோம், நம்ம இப்படி வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாராமா. இதுதான் ஆசை வந்துட்டு ஓரளவுக்கு தான் படணும், ரொம்ப பேராசையா முடியக்கூடாது.
இப்ப வந்துட்டு நம்ம உயிர்களோடு தொடர்பு கொள்ளும் போதும் வந்துட்டு புலன்மயக்கமோ பிணக்கோ இன்றி இணக்கத்தோட வந்து தொடர்பு கொள்ளணும். மனம் வந்துட்டு அனுபவத்தோட ஒட்டாத துறவு நிலையில தான் இருக்கணும். துறவுல ஏற்படுற தெளிவு தான் வந்துட்டு ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் வாழ்வினை உய்விக்கவும் உதவும். ஆசையை வந்து சீரமைத்தல் பயிற்சியில வந்துட்டு மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் இருக்கும். நம்மளோட அறிவை வந்துட்டு மேம்பட செய்யற ஆசையா இருந்தா, வாழ்வுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குற ஆசையா இருந்தா, சமுதாயத்துக்கு நலன் சேர்க்கிற ஆசையா இருந்தா அந்த ஆசைகளை வந்துட்டு நிறைவு செய்யலாம். இன்ப துன்பங்களை வந்து சமன் செஞ்சு கொள்ளலாம். முறையான தேவையான ஆசைகள் வந்துட்டு நிறைவு பெறணும். நாளுக்கு நாள் வந்து அறிவுல மேம்பாடு அடைகின்ற ஆசையா இருந்தா மதிக்கப்பட வேண்டிய ஆசை. ஆசையோட மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா இச்சை குறுகீடில் அருகுணம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லியிருக்காரு. ஆசையின் மறுமலர்ச்சியானது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களாகும். ஆசையை வந்து முறையற்றதாகவும் அதிகமாகவும் இருக்கும்போது பேராசையாகும். ஆசை தடைப்படும் போது அதை நீக்கிற எல்லற ஆர்வம் தான் சினமா வருது. ஆசை கொண்ட பொருட்களை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாதுகாத்துட்டு பிறர் தவறாம பாதுகாத்து கொள்றது வந்துட்டு கடும்பற்று. ஆசை வந்துட்டு பிற பால வந்து நாடி செல்லும் போது அது வந்து மோகம். ஆசை பிறரை தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்கும் போது அது வந்துட்டு கடும்பற்று. சினத்தை முடிக்கிறதுக்கு வலுவையும் தக்க காலத்தையும் நாடி நிற்கும் போது அது வந்து வஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நிறைவு பெறாத ஆசைகள். நிறைவு பெறாத ஆசைகளால நமக்கு என்ன உண்டாகும்னா தீமைகள் தான் உண்டாகும். தனக்கும் குடும்பத்துக்கும் துன்பத்தை தான் அளிக்கும். ஆசைகள் வந்து அறிவோட மேம்பாட்டை தடுக்கும். ஆசைகள் வந்து தீய குணங்களை வந்து உண்டு பண்ணும். அடுத்தது ஆசை வந்துட்டு பழி செயல்களை தூண்டும். பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்ற 5 பழி செயல்களை வந்துட்டு தூண்டும். நம்மளை வந்து படுகுழியில விளைவிச்சிரும். மேலேயே வர முடியாத அளவுக்கு விளைவிச்சிரும். பிறவி தொடர்கள் வந்துட்டு நீளும். மனம் மாசுரும். மனோபலத்தை குறைச்சிரும். முகத்துல எப்பொழுதும் சோகமே உருவாகிற அளவுக்கு பண்ணிடும். தைரியம் குன்றுவிடும். உற்சாகம், செயல்திறன் போன்றவற்றை வந்துட்டு நிறைவேறாத ஆசை வந்துட்டு விளைவுகளை தரும். அடுத்து ஆசை சீரமைக்கும் பயிற்சி பற்றி பார்க்க போறோம். ஒருவருக்கு முக்கியமான சில ஆசைகள் இருக்கலாம். அவ்வப்போது வந்து போகும் சின்னஞ்சிறிய ஆசைகளும் இருக்கலாம். அவற்றையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆராய்ஞ்சு முறைப்படுத்தி ஆசை வந்து முறைப்பிழந்தா வந்துட்டு அது வந்து பேராசை ஆகிடும். ஆசை வந்து முறைப்படுத்தப்பட்டால் வந்து நிறைமனம் ஆகிடும். ஆசை வந்துட்டு 1 வாரத்துக்குள்ள கூட சீரமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து மனதில் இருக்கும் ஆசைகளை வந்து தொகுத்து பட்டியலிடலாம். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அந்த பொருள் தேவையா, அந்த பொருளை அடைவதற்கு நமக்கு வந்து வாய்ப்பு வசதிகள் இருக்குதா, நிறைவேறினா விளைவு நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்திக்கலாம். தேவையும் வாய்ப்பும் வசதியும் வந்து விளைவு வந்து நல்லது தரக்கூடியதா இருந்தா ஆசையை வந்து முறையான பயிற்சி முயற்சியின் மூலம் நிறைவேற்றி கொள்ளலாம், வெற்றி பெறலாம். அந்த ஆசை வந்து நமக்கு தேவையில்லைன்னா, வாய்ப்பு வசதி ஒத்து வரலைன்னா, அந்த ஆசை வந்து நமக்கு தீமையை கொடுக்குதுன்னா இந்த காரணங்களால ஆசை வந்துட்டு நிறைவேற்றி கொள்றது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நினைச்சு அந்த ஆசையை நீக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்குள்ளேயே சங்கல்பம் செஞ்சுக்கணும். மீண்டும் அந்த ஆசை வரும்போது நம்ம வந்துட்டு இந்த ஆசையை நீக்கிக் கொள்கிறேன்ற அந்த சங்கல்பம் செய்யும் போது நம்மளுடைய சிந்தனைக்கு வந்து அது வரும்போது நம்ம ஆசையை வந்து உறுதியா விட்டு விடலாம். ஆசை சீரமைப்பால உண்டாகும் பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசை சீரமைப்பினால மனம் வந்து லேசாயிடும், தைரியம் கிட்டும், சாதிச்சு உற்சாகம் மிகுந்து நிறை மனத்தோட காணலாம். பொறுமை, அன்பு, ஈக போன்ற நற்குணங்கள் வந்து மிகுந்து காணப்படும். எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி உண்டாகும். ஆசை அடைக்கினா பல்வேறு துன்பங்கள் தான் உருவாகும். ஆசையை ஆராய்ஞ்சா பிறந்த இடத்துல தான் அது ஒடுங்கும். ஆசை நிறைமனமானால் அனைத்து நலன்களும் வந்து கிட்டும். வாழ்வின் லட்சியத்தை அடைந்து விடலாம். அடைந்துவிட்ட உணர்வு உண்டாகும். வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். வெற்றி கிட்டும், நிறைமனம் அமைந்திடும். அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு மகரிஷி. எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தால் ஆகும், இன்ப துன்ப காரணமும் அதுவே தேர்வாம். இச்சையெனும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும்.
அதற்கு ஒரு மாற்றும் இல்லை. அதனால் மேலோர் இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கை முறையை வகுத்துள்ளார்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாய்ப்பளித்ததற்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ இந்த குறுகிய நேர உரையில நாம பார்க்கக்கூடிய விஷயம் உண்மையாலுமே வியப்பாக இருக்கிறது. ஒரு 12 நிமிடத்திற்குள்ள இவ்வளவு தத்துவங்களை இவ்வளவு முழுமையாக எப்படி சொல்லுவாங்க, இந்த ஷார்ப்பா கிறிஸ்பா எப்படி சொல்றாங்கிறது இப்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆசை சீரமைத்தல் பல ஆசிரியர்களே 1 மணி நேரம் நடத்துறதுக்குள்ள போராடுவாங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியும், சொல்ல முடியாம கூட போகலாம். ஆனா ஒரு 12 நிமிடத்திற்குள்ள ஆசையினுடைய தோற்றத்திலிருந்து நிறைமணம் வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்டா விளக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அந்த அளவிலே பேராசிரியர் அமுதாம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. அதாவது துணை பேராசிரியர்கள் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஆனா அவங்க பேராசிரியர்களுக்கும் மீறிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சியான தருணம். அதே போல அடுத்த சொற்பொழிவுக்கு முன்பாக ஒரே ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். நாளையிலிருந்து நம்முடைய இந்த காலை அமர்வு 9:30 மணிக்கு தூங்குவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம் அன்பர்களே. நீங்க என்ன காரணம்னு கேட்கலாம். அதாவது இப்போ ஒரு 11 மணிக்கு ஆழியார் நிகழ்வு இருக்கு. அதற்குள்ள ஏதோ கொஞ்சம் அடிச்சு பிடிச்சு ஓடுற மாதிரி ஒரு சூழல் நமக்கு இருக்கு. அதனால நாளைக்கு ஒரு 9:45 ஆரம்பிச்சுட்டா, அதாவது 9:30க்கு நாம தவம் ஆரம்பிச்சிடுறோம், 9:45க்கு ஸ்பீச் ஆரம்பிச்சிடுறோம். அப்ப 10:45க்கு ஸ்பீச் முடிஞ்சிடும். அதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் ஒரு தெளிவான அறிவிப்புகளை, வாய்ப்பு இருந்தா ஒரு 4-5 பேர் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ உங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும், ஆசிரியர்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். கரெக்டா நம்ம 10:55க்கு உலக நல வாழ்த்து பாடி நிறைவு பண்ணோம்னா அப்புறம் ஒரு 5 நிமிடம் நீங்க பொறுமையாக ஆழியார் ஜூமிலே நடக்கக்கூடிய நிகழ்வுல கலந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால நாம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எனவே நாளை முதல் கொண்டு 9:30க்கே நீங்க இந்த இணையத்துல இணைந்து கொள்ளலாம். அது கூட இனிமேல் புதன்கிழமையிலிருந்து 12லிருந்து 1:30 மணி வரைக்கும் ஒரு பேராசிரியருடைய சிறப்பு சொற்பொழிவையும் ஏற்பாடு செய்யலான்னு மண்டலத்துல ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்றைய நிகழ்வினுடைய இறுதி சிறப்புரையாக துணை பேராசிரியர் வசந்தி அம்மா அவர்களுடைய அகத்தாய்வின் அவசியம் என்ற உரையை நாம் கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் ஜூம் குழுமத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு பல்லடம் மன்றத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தொடங்குகிறேன். அகத்தாய்வு எனப்படும் தற்சோதனை பத்தி பார்க்க போறோம். விலங்கினத்தில் வித்தெடுத்து வந்துள்ள மனிதனிடம் விலங்கின பண்புகள் மிகுதியாகவே இருக்குது. அது களைய தற்சோதனை அவசியமாகுது. தற்சோதனைங்கிறது ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்படிங்கறத விட நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தற்சோதனைங்கிறது அவசியமா இருக்கு. நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அங்கே உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காமல் அறிவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். தற்சோதனை தொடர்ந்து செய்து வர அறிவின் வழி நடப்பது சாத்தியமாகிறது. எண்ணம், சொல், செயலால் பழைய செயல்களை மீண்டும் செய்ய வைத்து நமது பதிவுகளை அதிகப்படுத்தி விடுகிறது. அதை நீக்க அகத்தாய்வு அவசியமாகிறது. தற்சோதனையின் உச்சபட்ச நிலை மௌனத்தில் மட்டுமே சாத்தியமாகிறது. தவமில்லாத தற்சோதனையாலும் தற்சோதனை இல்லாத தவத்தினாலும் ஒரு பயனும் இல்லை. தவத்தில் சிறந்து விளங்க வேண்டுமானால் தற்சோதனை மிக மிக அவசியம். இப்போ ஒரு ரூமை பாக்குறோம், ஃபுல்லா குப்பையா இருக்குங்க. இப்ப அந்த ரூமை கூட்டி கிளீன் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? இப்ப அழுக்கு பாத்திரங்கள் இருக்கு, அதையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி இருப்போம். அத மாதிரி நம்ம உள்ளத்துல உள்ள அழுக்குகளை
களங்கங்களை சுத்தப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் ரொம்ப அவசியமா இருக்கு. தினமும் அகத்தாய்வு செய்யணும், தற்சோதனை தினமும் செய்யணும். இத 4 வழியில செய்யணும். எப்படின்னா, தன்னை பற்றி அறிதல், தனது குறை நிறைகளை கவனித்தல், தனது குறை நிறைகளை திருத்திக் கொள்ளுதல், திருத்தியபடி வாழ்தல். அதுக்கு மகரிஷி அழகா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தழுப்பொழியும் பிறரிடம் நட்புவோங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பர். எனது நான் என்னும் 2 சொற்களுக்கு ஏற்புடைய கருத்துணரும் தகமை கெட்டும், உனது சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தற்சோதனை பழகிக் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. நமது குறைகள் நாம திருத்திக்கணும்னா அதுக்கு தற்சோதனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, வினைப்பதிவே தேகம் கண்டாய். நம்ம உடம்பு ஃபுல்லாவே வினைப்பதிவாதான் இருக்குது. கருமையத்துல பல பதிவுகளை தாங்கிதான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். மனித உருவம் பல பிறவிகளை தாண்டி வந்துள்ளதுங்க. ஒவ்வொரு பிறவியிலும் செய்த செயல்கள் அனைத்தும் கருமையத்துல பதிவாவே இருக்கு. உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி உற்பத்தியாகி அது ஓடுற ஓட்டத்தின் விளைவாக அந்தந்த இடத்துல உள்ள பதிவுகள் எல்லாம் ஆற்றலா வெளிப்படுதுங்க. இதுவரைக்கும் நாம் செய்த செயல்கள் எல்லாம் உள்ள பதிவுகள் சேர்த்து மீண்டும் மீண்டும் அதே செயல்களை செய்ய வைக்குது. அப்படி செஞ்சிட்டோம்னா மேலும் மேலும் பதிவுகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதன் காரணமாக நம்ம பிறவி பெருங்கடல்ல கடக்க முடியாது. 6வது அறிவின் நோக்கம் என்னன்னா, முழுமை பேர் அடையணும் அப்படிங்கிறதுதான். இறைவனோடு இணையணும். இதுக்கு தன் முனைப்புங்கிற யூகோவை விட்டுட்டோம்னாவே அறிவில் நம்மள முழுமை பேர் அடைய முடியும். அப்போதுதான் ஒவ்வொரு நிமிஷமும் இன்பமாகவும் மன நிறைவாகவும் இருக்குங்க. இதுக்கு மனவளக்கலை தான் மிகவும் உறுதுணையா இருக்குது. புலன்கள் எல்லை கட்டி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ள குணங்கள் 6 தீய குணங்கள்ங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள்லயும் மகரிஷி அழகா ஒரு பாடல் மூலமா சொல்லிருக்காங்க. அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பட்டாற்றும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். 6 குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அகநோக்கு பயிற்சிங்கிற தற்சோதனை பயிற்சிய தொடர்ந்து செய்து வரணுங்கிறதுல பாடல்ல மகரிஷி அழகா விளக்கியிருக்கிறாங்க. இதுல முதல்ல பார்த்தா பேராசை அப்படின்னு பாக்குறோம். பேராசை ஒரு மனிதனுக்கு ஆசை வர்றது இயல்புதாங்க. அது பேராசையா மாறாம நாம தான் பாத்துக்கணும். இப்ப பொதுவா பெண்கள்கிட்ட உள்ள பழக்கம் என்னன்னா, எத்தனை புடவை இருந்தாலும் எப்படி பீரோ ஓபன் பண்ணா அப்படியே புடவை கீழே கொட்டும் இல்லைங்களா? மேக்சிமம் எல்லா வீடுகளும் அப்படிதான் இருக்கு. அவங்க ஆனா கடைகளுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாரி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, 4, 5 இந்த மாதிரி எடுக்கிறது. இது பெண்களோட இயல்பு. இத மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல ஆல்ரெடி ஒரு கார் இருக்கு, அவங்க குடும்பத்துக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுல அதை விட நல்ல காரா வாங்கியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க கடனை உடனே வாங்கி அந்த காரை வாங்கி அந்த காருக்கு டியூ கட்ட முடியாம அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி பேராசையினால சிரமங்கள் மட்டுமே வருங்க. அதை விட நம்ம தற்சோதனை பண்ணி இந்த பேராசை வராம ஆசையா நம்ம நார்மலா ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க. ஆசையோட இருக்கும்போது யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. அடுத்ததா பார்க்கும்போது சினம். சினம் ஒரு சங்கிலி தொடர் அப்படிங்கிறாங்க மகரிஷிங்க. ஒரு சினம் ஒருத்தர்டேந்து இன்னொருத்தர், அவங்கள்டேந்து இன்னொருத்தர், அவங்கள்டேந்து இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு மேலதிகாரி வீட்டுல பணியாளர் வேலை செய்யற அம்மா லேட்டா வராங்கன்னு வச்சுங்க. இப்ப அந்த மேலதிகாரோட மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தை மேலதிகாரிட்ட காமிப்பாங்க. அவரு போய் பணியாளர்கிட்ட வேலையில கம்பெனில வேலை செய்யற பணியாளர்கிட்ட காமிப்பாங்க. அவரு போய் அவரு வீட்டுல காமிப்பார். இப்படியே கோபம் என்ன பண்ணுது, ஒரு சங்கிலி தொடரா மாறி 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 அடுத்தவங்களையும் காயப்படுத்துது. அது மட்டும் இல்லாம கோபம் ஒரு ஜீவனை, அது மனிதனா இருந்தாலும் சரி வேற ஜீவனா இருந்தாலும் சரி, எப்படி எல்லாம் காயப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதைங்க. ஒரு பாம்பு ஒரு சமையல் அறையில பூந்துருதுங்க. அப்படி பூந்து சமையல் அறைக்குள்ள அப்படியே மூவாயி போயிட்டு இருக்கும்போது அது ஒரு கத்தி மேல போகும்போது அது உடம்பை பிடிச்சு ரத்தம் வலி, எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுதுங்க. அப்ப ஏற்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா, திரும்பி அந்த கத்தி ஒரு முறைக்குது. அந்த பாம்பு, என்னையா நீ பீச்சு விட்ட அப்படிங்கிற மாதிரி முறைக்குது. கத்தி என்ன பண்ணுங்க, அது பாட்டு கீழே கிடக்கும்போது
நான் முறைச்சாலும் நீ பயப்படாம இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்திய போய் பாம்பு கொத்துதுங்க. கொத்தும் போது என்ன ஆகுதுன்னா பாம்போட வாயில குத்தி கத்தி குத்தி ரத்தம் வருது. இப்ப மீண்டும் என்ன பண்ணுது, பாம்பு கோபம் சினம் அதிகமாகி கத்திய ஃபுல்லா தன் உடம்பு சுத்தி உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட உடம்பு வால் பகுதி எல்லாத்தையும் கத்தி மேல சுத்தும் போது பாம்போட உடம்பு துண்டு துண்டாகி அது இறந்தே போகுதுங்க. கோபம் இப்படிதான் ஒரு மனிதனை உயிரை கூட விட்டுற அளவுக்கு காயப்படுத்துங்க. கோபத்தை பரவிடாமல் தடுத்துக்கொள்ளும் சினம் தவிர்த்தல் பயிற்சி மிக மிக அவசியங்க. அடுத்ததாக கடும்பற்று. ஏதாவது ஒன்றின் மீது அளவுக்கு அதிகமாக நாம் வைக்கும் பற்றே கடும்பற்றாகிறது. எப்படி சமையல் அறையில நம்ம பிடித்துணி பயன்படுத்துறோம், அந்த பிடித்துணி சமையல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவோம், தூக்கி தூரம் வச்சிருவோம். ஆனா அது அப்படி இல்லாம அது துணி நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கோமா? இல்லைங்க. அடுத்ததுதான் தலையணை. தூங்கும் போது தலையணை வச்சுட்டு தூங்கிக்கிறோம். இப்ப தூங்கி அந்த சொன்ன தலையணை அதுக்குரிய இடத்துல வச்சுட்டு போயிடும் இல்லையா? எனக்கு இது நல்ல உறக்கத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தது, இதை நான் கூடவே வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம பண்றது இல்லை. அப்படி செஞ்சா அந்த கடும்பற்று, அதனால யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லைங்க. இந்த மாதிரி கடும்பற்றை நம்ம விட்டுட்டு இருந்தோம்னாவே. இன்னொரு விஷயம், கடும்பற்று உணவுலதான் பெரும்பாலானவங்களுக்கு, நம்ம மனவளக்கலை பயிற்சியை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இது நடக்காதுங்க. உணவுல மீண்டும் மீண்டும் பசி இல்லைனாலும் அங்க போறோம் இது நல்லா இருக்கும், இங்க போனா இது நல்லா இருக்கும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சாப்பிடுற ஒரு விஷயத்தினால உடல் ஆரோக்கியம் கெட்டு உடல்ல நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது கடும்பற்றுங்க. அடுத்தது முறையற்ற பால் கவர்ச்சி. பால் உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிறது அந்தந்த வயதுக்கு வந்தே தீரும். அதில் முறையும் அளவும் மாறாமல் பார்த்துக்கணுங்க. அடுத்ததாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை. எப்பொருளையும் எவ்வுயிரையும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் சமமாக பார்க்கும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். வஞ்சம். இருப்பு கட்டிய சினமே வஞ்சமா மாறுதுங்க. ஆனா சினத்தை தவிர்த்துட்டோம்னா அங்க வஞ்சங்கிற ஒரு குணம் வராமே போயிடும். இது மூலமா வஞ்சங்கிற ஒரு குணத்தை நம்ம நீக்க முடியுங்க. மகரிஷி அவங்க இந்த 6 தீய குணங்களை நீக்கிறதுக்கு 5 வகையான பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த தற்சோதனை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர வர 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாற்றம் பெறும். எப்படின்னா, பேராசை நிறை மனமாகவும், சினம் சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும் மாற்றம் பெறுங்க. தற்சோதனையின் உச்சபட்ச நிலை எப்ப கிடைக்கும்னா மௌனத்துல மட்டும்தான். மௌனம் இருந்து நம்ம தற்சோதனை பண்ணணும்னா நம்மளை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிறதுக்கு அப்பதான் கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. எனவே அகத்தாய்வு எனப்படும் தற்சோதனை பயிற்சியை தினமும் செய்வோம். மகரிஷி வழி நடப்போம். நமது உடல் உயிர் மனவளம் காப்போம். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஜூம் மண்டல குழுமத்திற்கும் பல்லட மன்றம் சார்பாக நன்றிகளை கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.